இன்னைக்கு ஒரு புது காரியம், பின்னாடி பார்க்காத முன்னாடி பார்த்துட்டு நட. உன் வாழ்க்கையில இங்க வேற மாதிரி நடக்கும்போது உங்க லைஃப்ல வேற மாதிரி நடக்க போகுது. ஆண்டவர் கொடுக்கறதுலாம் பழசை விட புதுசு டேஸ்டா இருக்கும். தோல்வியும் பிரிவினையும் வியாதியும் வறுமையும் இழப்பும் நெருக்கங்களும் காயங்களும் கண்ணீரையும் நினைச்சுக்கிட்டு இந்த மாசத்துக்குள்ள நீ வந்தனா, நடந்து முடிந்ததை நினைப்பதற்காக அல்ல, நடக்க போக ஆசீர்வாதத்தை நினைப்பதற்காக இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து, இந்த மாதத்தை ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம், இந்த மாதத்துல என் உயர்வு எப்படி இருப்பது, இந்த மாதத்துல என்னென்ன அற்புதத்தை காண போறேன், இப்படியே போக்கஸ் பண்ணி முன்னாடியே ஓடு. பின்னாடியே லோத்து மனைவி போல திரும்பி பார்த்து. ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீ நினைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். நீ நினைக்காத ஒரு விதத்துல நடக்காதுன்ற ஒரு காரியத்தை நடக்குமான்ற ஒரு விஷயத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதிரி சொல்றாரு. நீ அறிய கூட மாட்ட, உனக்கு தெரியாது. கர்த்தர் பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை புது ரீதியில, புதிய டைமென்ஷன்ல, இதுவரை உன் வாழ்க்கையில் நடக்காததை புது விதத்துல கர்த்தர் செய்வார். புதிய காரியத்தை இந்த மாதத்துல என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் வாசினா தெரியும். புது காரியத்தை செய்யணும் அப்படின்னா பழச நினைக்க கூடாது. இந்த வாக்குத்தத்தம் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ உனக்கு ரெடியா இருந்தனா நான் உனக்கு புதுசா செய்யறேன். புதுசா இருக்கும் உன் வாழ்க்கையில. அது இது வரைக்கும் நடக்காததா இருக்கும், நீ நினைக்காததா இருக்கும், நீ கேட்காததா இருக்கும். உன் லைஃப்ல அதெல்லாம் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அதை நான் செய்யறேன்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னன்னா, என்ன பண்ற, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானதை சிந்திக்காதன்றார். முடிஞ்சு போனதை, மனவேதனையா இருக்கிற காரியத்தை, மன சஞ்சலமா இருக்கிற காரியத்தை என்ன பண்ணாத, நினைக்காத, மைண்ட்ல வைக்காத. நான் புதிய காரியத்தை இந்த மாசத்துல செய்ய போறேன். அவ புதுசா மாறு, புது சிருஷ்டியாய் மாறு, புது மனிதனாய் மாறு, புது சிந்தையாய் மாறு, புது உணர்வோடு மாறு. தோல்வியும் பிரிவினையும் வியாதியும் வறுமையும் இழப்பும் நெருக்கங்களும் காயங்களும் கண்ணீரையும் நினைச்சுக்கிட்டு இந்த மாசத்துக்குள்ள நீ வந்தனா புதிய காரியம் வாய்க்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணு, இந்த ஃபெப்ரவரியை தூக்கி ஓரம் கட்டிட்டு மார்ச்சுக்குள்ள வரும் பொழுது ஒரு புது மைண்டோட, ஒரு புதுசா புதிய பாத்திரமாய், ஒரு புது எனர்ஜியோடு, ஒரு புது நம்பிக்கையோடு, ஒரு புது விசுவாசத்தோடு நீ வரும் பொழுது கதை சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்குது என்ன தெரியுமா, நம்ம முடிந்ததை நினைத்து கொண்டே இருப்பதனாலதான் புதிய காரியத்தை நம்மளால பார்க்கவே முடியல. ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரு சில காரியங்கள், ஒரு சில வருத்தங்கள், சில காயங்கள், சில அவமானங்கள், தேவைகள், நெருக்கங்கள், பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு நட, பின்னாடி பார்த்துட்டு நடக்காது. ஆமென். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லோத்தின் மனைவி, நம்ம ஆண்டவர் அதுதான் சொல்றாரு புதிய ஏற்பாடுல, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுன்றார். யாரு நினைங்க? ஏன் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அதெல்லாம் விட்டு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டு, லாபமோ நஷ்டமோ, லாபமோ அங்க இருந்தது, நஷ்டமோ அங்க இருந்தது. ஏன் அவன் ஆத்ம நஷ்டமோ இருந்தது, அங்க இருந்தது. லாபமான சம்பாட்சி எல்லாம் போடலாம்னு சொல்ற, லாபமோ நஷ்டம் எல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு புதிய காரியம், பின்னாடி பார்க்காத முன்னாடி பார்த்துட்டு நட. உன் வாழ்க்கையில இங்க வேற மாதிரி நடக்கும்போது உங்க லைஃப்ல வேற மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, லோத்து மனைவி மட்டும் என்ன பண்றாலாம், ஐயோ நம்ம விட்டுட்டு வந்த வாழ்க்கை, நம்ம வாழ்ந்த இடம், நான் சம்பாதிச்ச பணம், நம்ம 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 தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, என் பொண்ணுடைய கல்யாணம் போற மாப்பிள்ள, அவங்க சம்மந்தி வீடு எல்லாம் அங்க இருக்குன்னு திரும்பி பார்த்தா அதோடு கூட அவளும் உப்புத்தனாய் மாறி மரித்து போனாள். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு ஆண்டவரே, உன்னுடைய பழைய வாழ்க்கை, இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு, பழைய பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ற, தலையில பாரமான எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுனாலதான் ஒரு மாசம் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடுகிறது. அது சொல்ற, எல்லாத்தையும் தூக்கி இறக்கி வச்சுட்டு வா. முந்தினவைகளை நினைக்காத, பூர்ணமானதை சிந்திக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே துளிர்க்கும். அல்லேலூயா. ஆமென். போன மாசம் இல்லை, இந்த 2024 இல்லை, கடந்த வந்த நாட்கள்ல வாழ்க்கையில மனநோவான காரியங்கள் இருக்கலாம். தேவை எதிர்பார்த்துக்காதன்னு சொல்றாரு, அதெல்லாம் விட்டு தள்ளு, அதெல்லாம் விட்டு தள்ளு.
புது மனிதனாய் உள்ளவா. புது மதத்துல புதுசா தானே வரணும். பழச தூக்கணும். புதுசுக்குள்ள பழச சேர்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். பாருங்க, ஒரு புதுசா ஒரு சாப்பாடு செய்றீங்க. பழைய சாப்பாடு இருக்கு. அந்த புது சாப்பாடுல பழைய சாப்பாடு நல்லா இல்லை. அது நல்லா இல்லை, கெட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படியும் இப்படின்ற இடத்துல இருக்கு. இதை சாப்பிட்டா இது நல்லதா நல்லது இல்லையா, ஒரு வேளை எதனா ஆயிடுமா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பத்திலே இருப்ப. அதை தூக்கிட்டு வந்து நல்ல சாப்பாடுல போட்டாலும் அந்த நல்ல சாப்பாடும் கெட்டு போயிடும். ஹலோ, ஆனா சொல்றாரு, பழைய திராட்சை ரசத்தை கொண்டு வந்து புதிய திராட்சை ரசத்தோட கலக்காத. நான் புதிய திராட்சை ரசம் கொடுக்கறேன்னா பழசை விட புதுசு டேஸ்டா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கறதுலாம் பழசை விட புதுசு டேஸ்டா இருக்கும். அல்லேலூயா. அந்த கானா ஒரு கல்யாணத்துல மணமகனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பாங்களா, எப்பா எல்லாரும் கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து பின்னாடி வரவங்களுக்கு அதை விட கம்மியான திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. நீ என்னப்பா முன்னாடி எல்லாம் லோக்கல் குவாலிட்டியா கொடுத்துறீங்க, பெஸ்ட் குவாலிட்டி, இது மாதிரி ஒரு திராட்சை குடிச்சதே இல்லையா அப்படின்னும் போது அது தயார் பண்ணது யாருன்னு பார்த்தா இயேசு. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி, அந்த தண்ணீர் பாருங்க, வெறும் தண்ணியை திராட்சை ரசமாய் யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர் முடிந்ததை நினைச்சிட்டு இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கறதெல்லாம் பெஸ்டா தான் இருக்கும், நான் கொடுக்கறது பெஸ்டா தான் இருக்கும். ஆனா பழசை எடுத்துட்டு வந்து, ஐயோ புதுசு எடுத்துட்டு வரும்போது பழசை தூக்கி கொஞ்சம் இருக்கா எடுத்து கலை. இந்த சாம்பார்ல ரசத்தை எடுத்து கலக்கிறது மாதிரி, சுட தண்ணியை ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிறத போல சமையல அந்த டேஸ்டே தெரிய வராது. ஃபர்ஸ்ட் என்னப்பா இது, ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. அதான் சொல்றாரு, எல்லா மனுஷனும் முன்பாக நல்லது கொடுப்பான், நல்லா கொடுப்பான். 10வது போச்சு என்ன பண்ணுவான், மாவை கரைச்சி ஊத்துறது, சாம்பார்ல ரசத்துல தண்ணி ஏத்து ஊத்துறது, சுட தண்ணிய, இல்ல சாம்பார்ல ரசம் அதிகமாச்சு மீந்து போச்சு ரசத்தை தூக்கி கலக்கிறது, மோர்ல தண்ணி ஊத்துறது, இது மாதிரி எல்லாத்திலும் சொல்றாரு, தயவு செஞ்சு கலக்காத. அதனால சொல்றாரு, பின்னாடி இருக்கிறது எதையும் தூக்கிட்டு வந்து இந்த மாசத்துல கலக்காத, நான் புதுசா கொடுக்குறேன், ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறேன், தி பெஸ்ட் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போயிட்டே இரு. அதை தூக்கிட்டு வந்து இதோட கூட மிங்கல் பண்ணாத. நடந்து முடிந்ததை நினைப்பதற்காக அல்ல, நடக்க போக ஆசீர்வாதத்தை நினைப்பதற்காக இந்த மாதத்துல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாரத்தையும் கஷ்டத்தையும் வடுக்களையும் சுமந்து கொண்டு வராத, புதிய நன்மையும் களி கூறுகிற காரையும் புத்துணர்ச்சியும் ஆசீர்வாதம் கனமான காரியத்தை கொடுக்க இருக்கிறாரு. அவமானங்களும் கஷ்டனையும் வேதனையும் நீ நினைச்சு பார்க்காத. இங்க ஆண்டவர் செய்ய நினைக்கிறத உன்னால பார்க்கவே முடியாது. அந்த மனநோவான காரியங்கள், அந்த பாரமான காரியங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே அமுக்கி 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 என்ன பண்ணுன்னா, புதிய மாசம் நீ எழும்ப முடியாதபடிக்கு அதை என்ன பண்ணும், அழித்து போட்டு விடும். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் ஆண்டவர் செய்வார் நினைச்சீங்கன்னு வச்சுக்கலாம், 100% நடந்துடும். நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. நம்ம ஆண்டவர் அப்படிதான். நடக்குமா, கிடைக்குமா, மாறுமா அப்படின்னு நினைச்சனா நடக்கவே நடக்காது. நடக்கும், செய்வாரு, மாறுங்க அப்படின்னு சொன்னா மாத்திடுவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பழச நினைச்சு தூக்கின்னு வராது, பழச நினைக்கவே நினைக்காத, புதுசை மட்டும். இந்த மாதத்தை ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம், இந்த மாதத்துல என் உயர்வு எப்படி இருப்பது, இந்த மாதத்துல என்னென்ன அற்புதத்தை காண போறேன், இப்படியே போக்கஸ் பண்ணி முன்னாடியே ஓடு. பின்னாடியே லோத்து மனைவி போல திரும்பி பார்த்து ஆசீர்வாதத்துக்குள்ள போகாது. அவன்லாம் வாழ்ந்துட்டான். இங்கே அந்தம்மா பழைய வாழ்க்கை பழைய சாபத்தோட செத்து போச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மளை பெரிய காரியங்கள் ஆண்டவர் ரொம்ப வசனம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசி முடிக்கலாம். வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 43:19 வாசி முடிக்கலாம். ஃபுல்லா வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா நீ நினைக்காத செய்வேன். ஆமென். இங்கெல்லாம் இருந்து இவங்கெல்லாம் அப்படிலாம் அப்படின்னு நினைச்சிய, அதெல்லாம் தாண்டி செய்வேன்டா. அல்லேலூயா. அவனுக்கெல்லாம் நடக்காது, உனக்கு நடக்கும். இந்த மாசத்துல அவனுக்கெல்லாம் கிடைக்காது, உனக்கு கிடைக்கும். எவனுக்கும் நீ ஏன், நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு, என்னது, நினைச்சு பார்க்காத. கடந்த நேற்று இரவு வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த பாரங்கள் தூக்கிட்டு வந்தனா
சாபத்தை தூக்கினே வந்தனா ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரால். இறக்கி வச்சுட்டு வந்துனேரு. அல்லேலூயா. செருப்பு போல கழட்டி விட்டு, நீங்க பார்த்துருக்கீங்களா? சில சில ஸ்மார்ட்டான பர்சன்லாம் இருப்பான், அறிவாளியான ரொம்ப தெளிவான ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? வரும்போது பக்கி மாதிரி வருவான், போகும்போது அப்படியே ஸ்டைலா போவான். யாரு? எதை குறித்தும் பயப்படாதவன், எதை குறித்தும் சிந்திக்காதவன். யாரு? இந்த கோயில்ல செருப்பு ஷூலாம் ஆட்டிய போடுறவன். வெறுங்காலே வருவான் பக்கி மாதிரி. இல்லை பிஞ்சு போனது. இந்த இப்ப நடக்கதான் தெரியல. நாங்க இருக்கும்போது சின்ன வயசுல செருப்பு பாதுகாக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா. இங்க இங்க சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, ஐயோ சொன்ன செருப்பு இருக்குமா, டூ வீலருக்குள்ள வைக்கிறது, அந்த 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 டேங்க் கவருக்குள்ள வைக்கிறது, இல்லைன்னா வந்து என்னது அந்த டூ வீலருக்கு அடியிலேயே வைக்கிறது, இப்படி ஒளிச்சு ஒளிச்சு வச்சியே காலங்கள் பாதி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமே. அவன் பாருங்க ஒண்ணுமே போட்டுன்னு வர மாட்டான், வெறும் காலில் வருவான். இல்லை பின்னு குத்தி என்ன பண்ணுவான், அந்த செப்பல் அன்னைக்கு பின்னி குத்து தான் நிறைய பேர் வந்து பிஞ்சிச்சு, அந்த பட்டன் பிஞ்சிச்சுன்னா பின்னு குத்தி தான் போட்டுன்னு போவோம். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க தெரில, நான்லாம் போட்டிருக்கேன். இல்லை அப்படியே போகும்போது பாருங்க, அப்படியே வந்துட்டு கழட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் புது செருப்பு எங்கே இருக்கு அப்படியே பார்த்து, நல்லா இருக்கு புதுசாக பல நேற்று தான் வாங்கியிருப்பாரு போடு, நம்மளுக்கு சைஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வாங்கியிருக்கிறான் பாட்டு. அவன் பாட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி போயிடுவான். கட்சி நீ இப்படியே பார்த்து நீ பக்கி மாதிரி போவ. பழசை தூக்கின்னு வந்து விட்டுட்டு புதுசை தூக்கின்னு போயிடு ஆண்ட வீடு. போன மாசம் வரைக்கும் பக்கி மாதிரி இருந்தாலும், பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும், ஏழ்மையில இருந்தாலும், போகும்போது ராஜா மாதிரி இந்த மாசத்துக்குள்ள பழசை கழட்டி விட்டு சொல்ற புதுசை கொடுக்குறேன் வாங்கிட்டு போயின்னே இருந்துரு. அல்லேலூயா. பழசும் வேணும்னா அக்கல்ல வச்சுன்னு போயின்னா உனக்கு பிடிச்சிருவாங்க. ஏய் இன்னொரு செருப்பு இது உன் அக்கல்ல, இது என்ன செருப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. இல்ல பைத்தியக்கார மாதிரி இருந்து காஸ்ட்லியான ஷூ போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ உனக்கு என்ன வேணுமோ அப்படி மாறிக்கும். நீ எப்படி இருக்குன்னு விரும்புறியோ, என்ன தேவையோ அப்படி மாறிக்கோ. கர்த்தர் அப்படியே என்ன பண்ணுவார், உன்னை டாப் டு பாட்டம் வரைக்கும் அழகா மாத்திருவாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர்